ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு 5 மாவட்டத்துக்கு நேற்று முந்தானேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 8th டிப்ளமோ, கிராஜுவேட், MBBS வரைக்கும் படிச்சிருக்கோங்க இந்த ரோடுகளுக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, மினிமம் 18 முதல் 50 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லா கேட்டகரிக்கும் ஒரே ஏஜ் லிமிட் தான். அதுவும் ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிற முழு தகவலையும் நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்க்குறப்ப பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம், நோ ஃபீஸ் தான். முழுக்க நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. நேர்காணலில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 60,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறதா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று நீங்கள் டைரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தபால் மூலிமா அனுப்பலாம் அப்படிங்கிறதே அறிவிச்சிருக்காங்க. அப்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 24 மார்ச் 2025 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். 5 மணிக்கு மேலே வர எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் எல்லா வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். அந்தந்த மாவட்டத்துக்கு அப்படிங்கிறது தனித்தனியாக அந்த நோட்டிஃபிகேஷனோடவே கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்துக்காரங்களோ அவங்க எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதை வச்சு மட்டுமே அப்ளை பண்ணணும். சரி, ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த இடத்துல அப்ளிகண்ட் நேம், விண்ணப்பதாரர் பெயர் என்ன அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது தந்தை பெயர், உங்களுடைய அப்பா பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். மூணாவது பார்த்திங்கன்னா பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. DD/MM/YYYY அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதே ஃபார்மேட்டில் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத எழுதணும். நான்காவது உங்களுடைய வயது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஐந்தாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, டிகிரி, டிப்ளமோ, 8th 10th என்ன படிச்சிருக்கீங்களோ அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் அட்ரஸ், தற்போதைய வீட்டு முகவரி, நீங்கள் இப்போ எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீட்டு முகவரி, டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பெர்மனண்ட் அட்ரஸ், இந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 அட்ரஸுமே இப்போ தற்போதைய வீட்டு முகவரி மற்றும் நிரந்தர முகவரி, இந்த 2 அட்ரஸும் ஒரே அட்ரஸ்னால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2லேயுமே ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை வெவ்வேறு அட்ரஸ்னால் அது என்ன அட்ரஸோ அது என்ன அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். 9 ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய ஆதார் கார்டில் பார்த்து அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர், உங்களுடைய தொலைபேசி எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபோன் நம்பர் அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். மேபி ஒரு நம்பருக்கு ரீச் பண்ண முடியலனா இன்னொரு நம்பருக்கு அவங்க ரீச் பண்ணலாம். இரண்டாவது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 11 இமெயில் ஐடி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் இல்லை, ஃபோன் நம்பருக்கு மேபி சுவிட்ச் ஆஃபாக இருக்க சூழ்நிலையில் அவங்க இமெயில் கூட பண்ணலாம். அந்த சூழ்நிலைக்காக உங்களுடைய இமெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 12வது இந்த COVID-19 அப்போ நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி எஸ்ன்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வேணும். அண்ட் தென் அதுக்கு எவ்வளோ நாள் நீங்கள் அங்கே வேலை செஞ்சீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வேணும். அப்படி இல்லை அப்படின்னா நோன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுருங்க. 13வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ட்ரேஜெண்டர், டிஃப்ரெண்ட்லி ஏபிள், டெஸ்டட் ஒய்ஃப், டெஸ்டியூட் விடோ, இந்த மாதிரிலாம் அதாவது மூன்றாம் பாலினம், மாற்றுத்திறனாளி, கணவரால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்ற விதவை, இந்த மாதிரி யாராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆம்னு மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆம்னு மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் கம்பல்சரி நீங்கள் வைக்கணும். 14th ஒன், எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது முன் அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா பிளேஸ் அண்ட் டேட், உங்கள் ஊர் பேர் என்ன, அதாவது எந்த ஊர்லேருந்து நீங்கள் அனுப்புகிறீங்க, அதே மாதிரி என்றைக்கு அனுப்புகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல அப்ளிகன்ட் சிக்னேச்சர், விண்ணப்பதாரர் கையொப்பம், அதில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிவிட்டு கொடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி தான் அனுப்பணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே தனியாக கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர் அவங்களோட புகைப்படத்துடன் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அத்துடன் சுய சான்றிப்பமிட்ட சான்றிதழ் நகல்களை இணைக்கப்பட வேண்டும். சரிங்களா? செல்ஃப் அட்டஸ்டட் பண்ண ஜெராக்ஸ் காப்பி மட்டும்தான் அனுப்பணும். நீங்கள் எது ஒரிஜினலையோ அனுப்பிச்சிடாதீங்க. நேர்காணலின் போது அசல் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு உங்களுக்கு கால் பண்ணுறப்ப மறக்காமல் போய் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போய்க்கோங்க. சரி, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ, அதுக்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், அதுக்கு நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வைக்கலாம், இல்லை 10th 12th சர்டிஃபிகேட் வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ், அதாவது இப்போ நான் எக்ஸாம்பிள் 8th அப்படின்னா உங்களுக்கு டிசி இருக்கும், 8th மென்ஷன் பண்ணி அதை நீங்கள் வைக்கலாம். 10th அப்படின்னா 10th மார்க் ஷீட் டிசி வைங்க. 12thனா 10th 12th அந்த டிசி இது மாதிரி வைக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நர்ஸு, எம்பிபிஎஸ் அவங்க படித்தவங்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா கவுன்சிலர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அதுக்கான டாக்குமெண்ட்ஸை வைக்கணும். தமிழ் எலிஜிபிலிட்டி கம்பல்சரி, தமிழ் படிச்சிருக்கவங்க மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் 10th 12th தமிழ் கம்பல்சரி முடிச்சிருக்கணும். ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி, நீங்கள் இருக்க அட்ரஸ் ப்ரூஃப், அதுக்கான ப்ரூஃப் வந்து கம்பல்சரி ஏதாவது ஒன்று வைக்கணும். அதில் எதாவது வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைக்கலாம், ஓட்டர் ஐடி வைக்கலாம், பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன் டேக்ஸ் ரெசிப்ட் ஏதாவது வைக்கலாம், ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு, இந்த 5 இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்க சொல்லியிருக்காங்க, அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேரக்டர் சர்டிஃபிகேட் குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட வாங்கணும். இது இல்லாமல் இன்னொரு கேரக்டர் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் படித்த ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ அங்கே ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்போ போல் பேசிக்காக நீங்கள் அதில் திருநங்கைகள் அந்த மாதிரியில் இருக்கவங்களுக்கு அதுக்கான ப்ரூஃப் வைக்கணும்னா அதை வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. COVID-19 அப்போ ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ரூஃபையும் வச்சு மென்ஷன் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிக்கோங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கிறதுக்கு உள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக இருக்குது, அதில் போய் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/3/2025 தான் லாஸ்ட் டேட். சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்மை அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்னென்ன வேலைவாய்ப்புகளுங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மெடிக்கல் ஆஃபீஸருக்கான வேக்கன்சி மொத்தம் 12 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. 60,000 மாத சம்பளம் சொல்லியிருக்காங்க. இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் MBBS டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெடிக்கல் கவுன்சிலில் கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். வயது அப்படின்னா உங்களுக்கு 40 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. இதுக்கும் 12 காலியிடங்கள், 18,000 மாத சம்பளம். DGNM டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா BSc நர்சிங் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான வயது மேக்ஸிமம் 50 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. அந்த என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான ரோலுக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் 12 காலியிடங்கள், 14,000 உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ரோலுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். எந்த குரூப்பில் அப்படின்னா பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி இந்த குரூப்பில் பாஸ் பண்ணியிருக்கணும். கட்டாயமாக தமிழில் 10th நீங்கள் தமிழில் பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு. இது இல்லாமல் நீங்கள் 2 வருஷ கோர்ஸ் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கர் மேல், இல்லை ஹெல்த் இன்ஸ்பெக்டர், இல்லை சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட் ட்ரைனிங் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 35 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஆர் சப்போர்ட் ஸ்டாஃப் 12 காலியிடங்கள், 8,500 உங்களுக்கான சம்பளம். 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும், தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதும். 45 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரோலுக்கு நீங்கள் ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்னலாம் வந்து நீங்கள் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான
அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு. இது இல்லாமல் என்னென்ன மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், திண்டுக்கல், அரியலூர் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்காங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கான அட்ரஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எந்த அட்ரஸோ அதுக்கு தான் அனுப்பணும். இப்போ எங்களுக்கு திருப்பூர் மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், 147 பூலவாப்பட்டி பிரிவு, நெருப்பு பொரிசல் சாலை, திருப்பூர் 641602 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 0421247850 இந்த அட்ரஸுக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். அது ஆஃபீஸ் ஹவர்ஸில். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி, அது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். எல்லா மாவட்டத்துக்குமே இப்போ ரீசெண்டாக அறிவிச்சிருக்க மாவட்டத்துக்கு எல்லாத்துக்குமே 24ஆம் தேதி தான் கடைசி தேதி. 5 மணிக்குள்ளே நேரடியாகவோ அல்லது தபால் மூலியமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.